இன்னைக்கு நம்ம மார்வல்ல இருக்கிற அண்டர் ரேட்டடான கேரக்டர்ஸை பார்க்கலாம். அவங்களுக்கு ஸ்க்ரீன் டைம் ரொம்ப கம்மியாக தான் கொடுத்துருப்பாங்க. பட் அதிக ஸ்க்ரீன் டைம் கொடுக்குற அளவுக்கு ஒரு டிசர்வ்டான கேரக்டர்ஸ் தான். ஃபர்ஸ்டா ஹாக்கை. இவரை மூவிஸ்ல ஜஸ்ட் ஒரு போவண்டார வச்சிருக்கிற ஒரு கேரக்டரை தான் காட்டியிருப்பாங்க. அவெஞ்சர்ஸ் ஏஜ் ஆஃப் அல்ட்ரான்ல மட்டும் கொஞ்சம் எக்ஸ்ப்ளோர் பண்ற மாதிரி காட்டியிருப்பாங்க. பட் அதையும் முழுசா பண்ணியிருக்க மாட்டாங்க. காமிக்ஸ்ல சூப்பரா எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாங்க. அவரோட ஸ்கில்ஸ், அவரோட லீடர்ஷிப் எல்லாத்தையுமே நல்லா எக்ஸ்ப்ளோர் பண்ணியிருப்பாங்க. அடுத்ததா ஸ்கார்லெட் விட்ச். இவங்கள வாண்டாவிஷன் சீரிஸ் தவிர மிச்ச எல்லா மூவிஸ்லயும் அண்டர் யூஸ் தான் பண்ணியிருப்பாங்க. வாண்டாவோட பவர்ஸ் அண்ட் எபிலிட்டிஸ் எதையுமே காட்டியிருக்க மாட்டாங்க. ஸ்கிரீன் டைம் ரொம்ப கம்மியாக தான் இருக்கும். அவங்களோட பவர்ஸ் எல்லாத்தையுமே காட்டியிருந்தா சூப்பரா இருந்திருக்கும். தேனோஸ்க்கு அகைன்ஸ்டா ஃபுல் பவரையும் யூஸ் பண்ணியிருந்தாங்கன்னா வேற லெவல்ல இருந்திருக்கும். அடுத்ததா மேண்டிஸ். கார்டியன்ஸ் ஆஃப் த கேலக்சியில காட்டியிருந்தாலும் அந்த கேரக்டரோட எபிலிட்டிஸ் அண்ட் எமோஷன்ஸ் டெவலப் பண்ணாம தான் இன்னும் வச்சிருக்காங்க. இன்ஃபினிட்டி வார் இல்லைனா எண்ட் கேம்ல கிரிட்டிக்கலான மொமெண்ட்ஸ்ல அவங்கள யூஸ் பண்ணியிருக்கலாம். அடுத்ததான் வல்கேரி. தோர் ராக்னருக்கு அப்புறம் இவங்களை பார்த்திருக்கவே முடியாது. அந்த அளவுக்கு தான் இவங்களுக்கு ஸ்கிரீன் டைம் இருந்திருக்கும். எண்ட் கேமுக்கு அப்புறம் ஆஸ்கார்டியன்ஸ் இவங்க தான் லீட் பண்ற மாதிரி காட்டியிருப்பாங்க. இதுக்கப்புறம் வர்ற மூவிஸ்ல இவங்களுக்கு பெரிய ரோல் கொடுப்பாங்களா என்னன்னு தெரியல. இந்த கேரக்டர்ஸ்ல எந்த கேரக்டருக்கு ஸ்கிரீன் டைம் அதிகமாக கொடுக்கலாம்னு நினைக்கிறீங்கன்னு கமெண்ட் பண்ணுங்க.